கன்னிகா பூஜை அப்படின்னா என்ன சார்? கன்னிகா பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் ஏதாவது இருக்கா? குழந்தை பருவம், வயசுக்கு வராத பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக செய்கிற பூஜை. பெண்களாக செய்கிற பூஜைகள், பெண்கள் கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய கான்ட்ராவர்சி ஸ்பீச் எல்லாம் ஈஸியாக ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் பெண்களை வச்சு செய்யக்கூடிய சில பூஜைகள் இருக்குது. இது என்னன்னா, மருதாணி அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த அம்மாவையும் உட்கார வச்சு அவங்களுடைய சுமங்கலி தன்மைக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து பூஜைகள்லாம் செய்யும் பொழுது சுகாசினியாகவும், சுகாசினா சுமங்கலி, அது சில நேரங்களில் செய்தியாகவும் வருது. என்ன குழந்தைங்களை ஆசிரியர்களை வணங்க வைக்கிறாங்க, இது முரண்பாடான விஷயம் அப்படின்னு செய்தியாகவும் வருது. அப்படி சில விஷயங்களை பார்க்கும்போது மனம் சஞ்சலப்பட்டாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு ஒரு வகையில் பெருமைப்படக்கூடிய விஷயமா தான் இருக்குது. குரு பூஜை அப்படின்னா என்னென்னா, குருவை பிரார்த்தனை பண்ணி, பொதுவாக எனக்கு குருவினுடைய அருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த குருவை இவங்க மூலமாக வர வச்சு எனக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி அவங்க மேலே அக்ஷதையை போட்டு பாத பூஜை செய்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, யானையை பார்த்தா சந்தோஷங்கிறோம், பள்ளி கத்துறதை கேட்டால் சகுனம். ஸோ இந்த மாதிரி நம்ம வணங்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பேசிக் லெவலாக மெச்சூரிட்டி, எல்லாத்தையும் சரியாக பார்க்கணும், எல்லாத்தையும் இறைவன் இருக்கக்கூடியது உணரணும். நல்லா பாம்பு வந்ததுன்னா சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன பதிவுகளில் கும்ப பூஜைனா என்ன, கோமாதா பூஜைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து கன்னிகா பூஜை. கன்னிகா பூஜை அப்படின்னா என்ன சார்? அந்த கன்னிகா பூஜையை எந்த நாளிகையில், எந்த மாதத்தில் பண்ணணும்? கன்னிகா பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் ஏதாவது இருக்கா? கன்னிகா பூஜை அப்படிங்கிறது ஜென்ரலாக கன்னிகைனா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கன்னிகா பூஜை அப்படிங்கிறது குழந்தை பருவம், வயசுக்கு வராத பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக செய்கிற பூஜை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களாக செய்கிற பூஜைகள், பெண்கள் கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய கான்ட்ராவர்சி ஸ்பீச் எல்லாம் ஈஸியாக ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் பெண்களை வச்சு செய்யக்கூடிய சில பூஜைகள் இருக்குது. சுகாசினி பூஜை, கன்னிகா பூஜை இப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை முழுக்க முழுக்க பெண்கள் தான். பெண்களை இறைவனுக்கு நிகராகவே உட்கார வச்சு செய்யக்கூடிய பூஜைகள் இந்த பூஜைகள். அதெல்லாம் ஏன் மக்கள் அதை பேச மாட்டேங்கிறாங்க? சபரிமலைக்கு ஐயப்பன் விஷயங்களை மட்டும் பெண்கள் போலனா மட்டும் பேசக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் தெரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ கன்னிகா பூஜை அப்படிங்கிறது இன்னைக்கு ஆண்களுடைய சமூகத்தில் நிறையா குற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நிறையா ஈடுபடுது. இந்த ஆண்களினுடைய தன்மைகள் அந்த மாதிரி மாறிப்போச்சு. இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம குழந்தை வகையிலேருந்து இருக்கும்போதே அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து பழகினாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் தடுக்கலாம். இன்றைக்கி காலகட்டங்கள் எல்லாரும் வெவ்வேறு சூழ்நிலைக்கு, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, பையனை பார்த்துக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல விடுறாங்க, ஸ்கூலும் இன்றைக்கி அந்த மாதிரி எவ்வளோ கொண்டு போகிறாங்க, படிப்பில் கொண்டு போகிறாங்க வழியே ஒழுக்கத்தின் சார்ந்து எவ்வளோ போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்றைக்கி நாடு ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த பெற்றோர்கள் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் செய்ய வச்சாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதாவது ஒரு குழந்தையை தெய்வமாக பார்க்கறதுங்கிறது தான் இந்த கன்னிகா பூஜை. சுமங்கலி பூஜைகள் கூட நம்ம வீட்டில் இறந்து போன சுமங்கலிகளுக்கு சார்பாக அவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு திருப்தி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை இவங்க மூலமாக வாங்கிக்கிற மாதிரி. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரியான விஷயங்களை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்னிகா பூஜை அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்போது இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை உருவத்தில் தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி 18 இந்த மாதிரியான நாட்களில் பெண்களுக்கு தாலி கயிறெல்லாம் வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களையும் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கும் நலுங்கெல்லாம் வச்சு விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறது, அந்த குழந்தைக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது, மருதாணி அரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான சொப்பு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தெல்லாம் கூட அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கூட, பாவாடை சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்து கூட பூஜைகளில் செய்வாங்க. அப்போது இந்த மாதிரி அந்த குழந்தைய தெய்வ ஸ்வரூபமாக உட்கார வச்சு வீட்டில் சுவாமி ஸ்வரூபமாக சாமிக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி அந்த குழந்தைய பரிபூரணமாக பாலா திரிபுர சுந்தரியாகவே நினச்சி, பாலாம்பிகையே நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதாக நினச்சி அந்த குழந்தைய காலுக்கு நலங்கு வச்சு விட்டு பாத பூஜை பண்ணி காலுக்கு நலுங்கு வச்சு விட்டுட்டு சந்தன குங்குமம்லாம் கொடுத்து பொட்டு வச்சு ஒரு பாவாடை சட்டை எடுத்து கொடுக்க முடிஞ்சதுன்னா பாவாடை சட்டை எடுத்து கொடுத்து அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் என்ன வளையல், ஹேர் பின்னு
இந்த மாதிரி பெண்கள் போட்டுக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு வண்ண வண்ண கிளிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டிசைன் கிளிப்ஸ், அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. இது என்னென்னா மருதாணி அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த அம்மாவையும் உட்கார வச்சு அவங்களுடைய சுமங்கலி தன்மைக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து பூஜைகள்லாம் செய்யும் பொழுது சுகாசினியாகவும், சுகாசினினா சுமங்கலி, சுமங்கலியாகவும் குழந்தையோடையும் சேர்த்து, வெறும் குழந்தையாக செய்யாமல் தாயோட குழந்தையாக சேர்த்து உட்கார வச்சு இந்த பூஜையை செய்யும் பொழுது முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும். குடும்பத்தில் நமக்கான ஐஸ்வர்யங்கள் பெருகிறதுக்கு இந்த அம்பாளினுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம பூஜை செய்கிற போது இந்த விஷயங்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது கேட்டு வாங்கலாம். இறைவனாக கொடுக்குற பாக்கியம் பெண் குழந்தை. அது பலவேறு தலைமுறைகளில் அது ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி அந்த விஷயங்கள்லாம் முரண்பாடாகி இன்றைக்கி பெண் குழந்தை பிறந்தா போதும், அப்பா வீட்டுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்ததுன்னா பரவாயில்லங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. மக்கள் தொகை பெருக்கத்துலேயும் சரி, ஆணுக்கு பெண் திருமண வயதுக்கு இன்றைக்கி குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் சரி, பெண்ணு பிறந்தா பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். இந்த காலகட்டங்களில் பெண்களை மதிக்க கற்றுத்தரணும் அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போய் காலில் விழுங்கிறது ஒரு வெக்கமாகவும், அம்மா அப்பா காலில் விழுவுறதுக்கே வெக்கப்படக்கூடிய சமூகமாக இன்றைக்கி இருக்கும்போது ஒரு குழந்தை காலில் போய் விழுவ சொன்னோம்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் பண்ணலாம். என்னடா அது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். இதை குழந்தையிலேருந்தே பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, இதை ஒரு படிக்கக்கூடிய ஸ்கூல்லையே இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த சரிபாலத்தில் நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வயசில் ஒரு பெண் பிள்ளைகளை பார்த்தால் கூட அந்த எண்ணங்கள் தவறாக வர விஷயங்கள்லாம் குறையும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூஜை முறையாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். நமக்கும் இந்த விஷயங்கள் இது உண்மையாலுமே பழகிறதுக்காக மட்டும், பழக்க வழக்கங்களுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது கிடையாது. இதை பூஜையாக செய்கிறதுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஏன் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்து அவங்க காலில் இதெல்லாம் உண்மையாலுமே நம்மளுடைய முன்னோர்களுடைய விஷயங்களும் இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தான். ஆவாகனம் அப்படின்னா வரவழைக்கிறதுன்னு முன்னாடி சொன்னதில் கும்பத்திலையும் ஆவாகனம் உண்டு, இந்த பூஜைகள் முறைகளில் கோமாதாலையும் ஆவாகனம் உண்டு. குழந்தை ரூபமாக இருக்கிறதுலையும் தேவி பாலா திரிபுர சுந்தரியை ஆவாகனம் செய்து தான் துணியெல்லாம் வச்சு கொடுக்க முடியும். அப்போது இந்த ஆவாகனம் செய்து அந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயம் செய்து அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம திருப்தி கொடுத்துட்டோம், சந்தோஷத்தை கொடுத்துட்டோம்னா தெய்வத்தை சந்தோஷப்படுத்தின மாதிரி. விவரம் தெரிஞ்ச வயசில் உள்ளவன்ட்ட போயிட்டு 10 ரூபா காசை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இன்னொரு ஒரு டீ குடிக்கணும்னா இன்னொரு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பான். அதே ஆள்கிட்ட இன்னும் கொஞ்சம் மத்தியான நேரத்தில் போய் கேட்டிங்கன்னா நல்லா பசி இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு காசு கொடுன்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட்டு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே அதுக்கு கேட்க தெரியாது. வச்சு கொடுத்ததை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும். மருதாணி வச்சு விட்டா அழகாக இருக்குன்னு 4 பேர்ட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஈக்குவலான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அந்த சந்தோஷம்தான் ஆசீர்வாதம். அந்த குழந்தை சிரிக்கக்கூடிய சிரிப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ளே சுவாமியே சிரிக்கிற மாதிரி. இப்போ இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அதனுடைய விஷயங்கள் அந்த குழந்தையை தெய்வமாக பார்க்குறதும், ஒரு குழந்தைய தெய்வமாக யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அந்த குழந்தைய வீட்டுக்கு தெய்வமாக கூப்பிட்றீங்கும்போது அந்த குழந்தையினுடைய விஷயங்களும் நல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்களும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம அனுப்பி விடுறது, ஒருத்தர் வீட்டுக்கு கன்னிகா பூஜைக்கு அனுப்பி விடுறதுனால நம்ம குழந்தைக்கு பாதிப்பு வந்துருமாலாம், அதெல்லாம் இல்லை. இறைவன் ஸ்வரூபமாக உட்கார்றதுனால உங்களுக்கு அந்த வரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கணும். அது கிடைக்குதுங்கும்போது அதை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, மக்களும் அதை செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது எங்கே போகும் அப்படின்னா குரு பூஜையோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். குருவுக்கு நிகராக ஒரு தெய்வத்தை உட்கார வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பேசுவோம் அப்படிங்கும்போது, நம்ம இங்கே சாமியை கும்பிட்றோம், சாமி ஸ்வரூபமாக இவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அடுத்த விஷயங்கள்லாம் எங்கே போகும்னா குரு சம்மந்தமான விஷயங்களோட இது கனெக்ட் பண்ணும். இது தேவி பாலா திரிபுர சுந்தரியே வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு வழிகாட்டுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா கூட இந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தது பிறகு குலத்துக்குன்னு ஒருத்தர் வழிகாட்டுறதுக்குன்னு ஒரு ஆச்சாரியராக ஒருத்தர் நியமிக்கப்படுவார். அவங்களே உங்களுக்கு இதை செய்யுங்கன்னு சொல்வதற்கு அளவுக்கு அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா குழந்தைகள் அப்படின்றத தாண்டி கன்னி பெண்கள் எல்லாருக்குமே இந்த கன்னிகா பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி குரு பூஜை அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நமக்கு வழிகாட்டி யாரோ அவங்கள வணங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் அப்படி ஒரு பூஜை இருக்கா அப்படின்னே யோசிப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது குரு பூஜை அப்படின்னா என்ன, அந்த குரு பூஜையை எப்போ பண்ணணும், குரு பூஜையில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? ஆனால் இன்னும் இந்த விஷயங்கள் இருக்காங்கிறது வெளியில் தெரியறது கிடையாது. ஆனால் சில பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா
அது சில நேரங்களில் செய்தியாகவும் வருது. என்ன குழந்தைங்களை வந்து ஆசிரியர்களை வணங்க வைக்கிறாங்க, இது வந்து முரண்பாடான விஷயம் அப்படின்னு செய்தியாகவும் வருது. அப்படி சில விஷயங்களை பார்க்கும்போது மனம் சஞ்சலப்பட்டாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு ஒரு வகையில் பெருமைப்படக்கூடிய விஷயமா தான் இருக்குது. குரு பூஜை அப்படின்னா என்னென்னா, எழுத்தறிவித்தல் இறைவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்மளோடதுல. எழுத்தறிவை சொல்லிக் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தா, அம்மா அப்பா படிக்காதவங்களாக இருக்கலாம், நான் படிக்காதவராக இருக்கலாம், எங்கள் அம்மா அப்பா படிக்காதவங்களாக இருக்கலாம், பூர்வீகத்தில் உள்ளவங்க யாருக்குமே எழுத்துனா என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் எழுத்துன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒரு அறிவை கொடுத்து உனக்கு எழுதவும் படிக்கவும் சிந்திக்கவும் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் குருவாக மாறுறாரு. அப்போது அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அது சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் மட்டும் குருன்னு நம்ம சொல்ல வரல. இறைவன் ரீதியாக எழுத்தறிவித்தல் இறைவன் அப்படிங்கும்போது நீங்கள் படிக்க முடியாத சில விஷயங்களை சொல்கிறதே உங்களுக்கு வந்து கற்றலில் கேட்டல் நன்று. முதல்ல சொன்னதும் இதுவும் ஒன்றோட ஒன்று ஒத்துப்போகிறது. எனக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தராத ஒருத்தர் ஏதோ உபதேசமாக செய்கிறார். அன்னைக்கெல்லாம் குருகுலம்ங்கிறது உபதேசம் தான், எழுதுறது கிடையாது. சொல்ல சொல்ல கேட்கறது தான் உபதேசம். அப்போது அப்படியான முறைகளும் இருக்குது, கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்னு. அப்போது யார் ஒருவர் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறத விட நம்மளை மாட்டி விட்டு வம்பிழுக்கிற வைக்கிறதுக்கு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த குரு தன்மையில் இருந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க, இதை செஞ்சிங்கன்னா பாவம் வரும், இதை செஞ்சிங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும், தான தர்மம் செய்யுங்க, இறைவனை எதிர்பார்த்து செய்கிறத விட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒருவேளை பசியை அடக்குங்க. இந்த மாதிரியான உபதேசங்கள் சிலர் சொல்லுவாங்க குடும்பத்துக்காகவே. அப்போது அந்த மாதிரியான நபர்கள் யார் அப்படின்னா குரு. அவங்கள என்னைக்கு நம்ம வழிபடலாம் அப்படின்னா, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய நாட்களில் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, முதல்ல சொன்ன மாதிரி கன்னிகா பூஜைக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரியே குருவை உட்கார வச்சு அவங்க ஸ்வரூபமாக படைப்பதற்கான தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவாகவே அவங்கள நினச்சிக்கலாம், பரம குருவாக நினச்சிக்கலாம். எனக்கு குருங்கிறதே கிடையாது அப்படின்னா குருவை பிரார்த்தனை பண்ணி, பொதுவாக எனக்கு குருவினுடைய அருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த குருவை இவங்க மூலமாக வர வச்சு எனக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி அவங்க மேலே அக்ஷதையை போட்டு பாத பூஜை செய்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க மனசு திருப்திப்படும்படியான விஷயங்களை அவங்க வாழ்க்கையிலேயே எனக்கு இது வேணும்னு ஏதாவது எதிர்பார்த்தால் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடிஞ்சுதுன்னா அது கைமாறாக செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவங்கள ஏதோ ஒரு இடத்துல கௌரவப்படுத்துறது, குடும்பத்தினுடைய விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய இடங்களில் ஒரு கன்னி பெண்ணையும் ஒரு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து கொடுக்கறது, குருவாக அவங்கள உட்கார வச்சு அவங்க முன்னிலையில் செய்கிறது. அதனால தான் குருவாக வச்சு செய்யணுங்கிறனால தான் தாலி கட்டுற விஷயங்கள் எல்லாம் நம்ம குருமுகமாக ஒருத்தரை எடுத்து கொடுக்க சொல்லி இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அப்போது இது வந்து குலத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதம் இருந்தால் இது அமையப்பெறும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அமைகிறதே முதல்ல அபூர்வம். அப்போ இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா சொல்லிக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் சிலம்பம் கற்றுக்கிறீங்கன்னா சிலம்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டராக இருக்கலாம், கராத்தே மாஸ்டராக இருக்கலாம். இவங்க எல்லாருமே குருவுக்கு நிகரானவர்கள். ஒரு மருத்துவராக கூட இருக்கலாம். மருத்துவம் சார்ந்தவருக்கு குருவுக்கு என்ன சம்பந்தம்? மருத்துவர் தன்வந்திரிங்கிறது சொல்லக்கூடியது மருந்து சம்பந்தமான விஷயங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே குரு. உங்களுடைய கவலைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே குரு. அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி செய்கிற போது என்ன ஆகும்னா குரு தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான பூஜை முறைகள்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா இறைவனுடைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாமே சித்த நிலைகளுக்கு போய் அது என்னங்கிறத தேட ஆரம்பிக்கும். அதனால் உடனே சித்தராயிடுவீங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அந்த பக்குவம் வரும், பொறுமை இருக்கும், யாரையும் கடிந்து கொள்ள மாட்டோம். வாழ்க்கைனா இதுதான் நிதர்சனம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம தேடல்கள் இறைவனை நோக்கியான தேடல்களாக இருக்கும். இல்லை அப்படின்னா மனிதனுக்கு மனிதனே சேவை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை நோக்கி பயணப்படும். இறைவன்கிறது நம்ம தான் அப்படிங்கிறத உணர்றதுக்கே இந்த குரு பூஜை அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலாக மாறும். ஒருத்தனுக்கு வழிகாட்டுறது தான் வாழ்க்கை அப்படின்னா அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்மளும் ஒரு குருவாக மாறுவதற்கான சூழல் கூட அமையலாம். இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இறைவனுடைய பக்தி அப்படிங்கிறது இதுக்குள்ளே அடங்கிடும். நம்ம மனுஷனுக்காக செய்கிறதுன்னு நினைக்கிறோம். மனுஷ ரூபமாக ஒன்னொன்றுத்துலேயும் தெய்வத்தை பார்க்குற போது தெய்வசிய மனித ரூபேன அப்படின்னு ஒரு மனுஷ ரூபேன அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது, வாக்கு சொல்கள் இருக்குது. அப்போது நீங்கள் மனிதனை தெய்வமாக பார்க்க ஆரம்பித்து அந்த பூஜை முறையாக கொண்டு போகும்போது தெய்வம் மனித ரூபத்திலேயே வந்து உங்களை வாழ்த்தும், ஆசீர்வாதம் செய்யும். எங்கேயே போகிற ஆத்தா வந்து காசு கொடுத்தாலும் சொல்லும், காசு கொடுக்கலனாலும் நல்லா இருன்னு சொல்லும்.
அப்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறுறதே பெரிய விஷயம். இதை நடத்தி கொடுக்கறது எது? பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளே யார் இருக்கா? கடவுள் எல்லா உருவத்திலையும் இருக்கார். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மா தான் இறைவனுடைய ஆத்மா. அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்யும். யானையை பார்த்தா சந்தோஷங்கிறோம், பள்ளி கத்துறதை கேட்டால் சகுனம். ஸோ இந்த மாதிரி நம்ம வணங்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பேசிக் லெவலாக மெச்சூரிட்டி. எல்லாத்தையும் சரியாக பார்க்கணும், எல்லாத்தையும் இறைவன் இருக்கக்கூடியதை உணரணும். நல்ல பாம்பு வந்ததுன்னா சந்தோஷம். அதே எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்கும். ஆனால் இதை சாதாரணமாக அணுகிறதுக்கான பக்குவத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பூஜை முறைகள். எல்லாத்துலேயும் எல்லாமும் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து வாழ்வதற்கு நம்ம தர்மம் தான் முக்கியம். அப்போ குருவை பூஜை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு குலத்துக்கு இருக்கக்கூடிய ரிஷிகளினுடைய சாபங்கள் நிவர்த்தி ஆகும், ரிஷிகளினுடைய ஆசீர்வாதம் பெருகும். குருவை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு குரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் செய்த பாவங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கு சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். இதனுடைய விஷயங்கள் அதில் சம்மந்தப்பட்டதாக. நிச்சயமா. இப்போ வரிசையாக ஒவ்வொரு பூஜையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கன்னிகா பூஜை பற்றி பார்த்தோம், அது பெண்களுக்கு உரியது. குரு பூஜை அப்படின்றது நம்ம வழி நடத்துறவங்களுக்கு உரியது. முன்னோர்களுக்காக ஒரு பூஜை பண்ணணும், பித்ரு பூஜை. இப்போ அந்த பித்ரு பூஜை அப்படின்னா என்ன, அது எந்த நாளில் பண்ணணும், பித்ரு பூஜையில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லலாம்? பித்ரு பூஜை அப்படிங்கிறது, பித்ரு அப்படின்னா முன்னோர்கள், வடமொழி சொல்லில் பித்ருக்கள்னு சொல்லுவோம். முன்னோர்கள்னு அர்த்தம். முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பித்ரு பூஜையில் அடங்கும். பித்ரு பூஜையை செய்கிறதன் மூலமாக என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து பிறந்தீங்கன்னு கேட்டால் அம்மா வயிற்றுல இருந்துன்னு சொல்லுவோம். நீங்கள் யாராக இருந்தீங்கன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் சில பேருக்கு என்னென்னா, நம்ம பூர்வீக வாசனைகள் இருக்கும். ஐயன் மாமா மாதிரியே இருக்கான்டா, எங்கள் தாத்தாவை உரிச்சு வச்சுருக்கான், அவனோட இது அப்பாவை மாதிரியே உயரம். இந்த ஜீன்ஸுன்னு சொல்லலாம். அறிவியலில் ஜீன் இது இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய விஷயம் எல்லாமே தாத்தா. இப்போ நான் ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னா, எங்கள் தாத்தா ஜோசியர்னா உங்கள் தாத்தா மாதிரியே நீ ஜோசியம் சொல்கிற. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கலைக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற விஷயங்கள்லாம் எதோட தொடர்புடையதுன்னா, முன்னோர்களோட தொடர்புடையது. இப்போ முன்னோர்களுடைய தொடர்பு உடையது அப்படின்னா, பித்ரு பூஜையை செய்ய நம்ம ஒரு தாத்தாவாக பிறந்திருப்போம். ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா, நம்ம தாத்தாவோட அப்பாவை சொல்லும். அப்போது லக்னம்ங்கிறது நம்ம தான், என்னோட உயிர். ஆனால் அந்த இடத்தோட இன்னொரு விசேஷம் என்னென்னா, எங்கள் தாத்தாவோட அப்பா, அவரோட தாத்தாவோட அப்பா. அதாவது தாத்தாவோட அப்பாவுக்கு ஒரு தாத்தாவோட அப்பா இருப்பார்ல, அப்போது அந்த தலைமுறை வரைக்கும் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டே போனோம்னா நம்ம அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதையே கொண்டு வந்துட முடியும். அப்போ இந்த மாதிரி உள்ள பிறப்புகளில் நம்மளே பிறந்திருப்போம். அடுத்தது என் பேரனோட பையனாக கூட நானே திருப்பி பிறக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, நம்மளுடைய தலைமுறையாக செய்த பாவங்களையும் சொல்லும், இனிமே தலைமுறையாக செய்ய போகிற விஷயங்களையும் சொல்லும். அப்போது நம்ம தாத்தாவாக இருந்து செஞ்ச தப்பை யாரால் தீர்க்க முடியும்? நம்மளால தான் தீர்க்க முடியும். ஏதோ ஒரு யுகத்தில் நம்ம பிறந்திருப்போம். அந்த யுகத்தில் தர்மவானாக இருக்கும்போது நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருந்துருக்கலாம். இந்த காலத்துக்கு அது சரியாக இருந்திருக்கலாம். அடுத்த காலத்துக்கு அதை சரியாக கொண்டு போகிறது. இதே மாதிரி நம்ம பிறப்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறப்புக்கு அழிவு கிடையாது. அது அழியணும்னா மொத்தமும் அழியணும். ஆக்கப்பட்டவை எல்லாமே அழியணும்னா மொத்தமும் அழியும் பொழுது தான். இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லப்பட்டது. அது இன்றைக்கி ஏதோ ஒரு வகையாக என்னுடைய இதுலேருந்து உங்கள் காதுக்கு வரணும்னு இருக்குது. அப்படி வரணும்னா வந்தே தீரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் நம்மளை ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கும் தானே ஒழிய, உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமம், எல்லாமே சமமாக போயிடும். அப்போது இங்கே ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. ஆனால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம சித்தத்துவத்தை அடையும் பொழுது தான் அந்த விஷயங்கள்லாம். இறைவனாக போகும்பொழுது எல்லாம் சர்வத்திரம். நல்லதும் எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னா, நல்லதுலையும் ஈஸ்வரன் இருக்கார், கெட்டதுலையும் ஈஸ்வரன் இருக்கார். நம்ம எதை செய்கிறோமோ அதை நமக்கு காட்டிட்டு அதன் மூலமாக பாடம் எடுப்பார். அவ்வளோதானே விஷயமே தவிர, இப்போ இந்த பித்ரு பூஜை செய்கிறதுக்கான காரணம் அப்படின்னு வர்றது, நம்ம தாத்தாவே பிறந்திருப்போம்னு சொன்னால, அப்போது அந்த தாத்தாவுக்கு யார் நன்றி கடன் செலுத்துறது? அப்போது அந்த விஷயம் அதில் வரும். பிண்டம் போடுறதுங்கிற முறை இருக்குது. தேவசம் கொடுக்கறது, பிண்டம் போடுறது எல்லாருக்குமே சொல்லுவோம். ஜாதகத்தில் வந்து தோஷம், பித்ரு தோஷம் இருக்குப்பா, குடும்பத்துலேயே வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, குடும்பத்தில் வந்து வம்சாவளியிலேயே நிறையா பாவங்கள் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் இதோடு சம்மந்தப்பட்டது, பித்ரு தோஷத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, தீர்த்த கரைகளில், புனிதமான தீர்த்த கரைகள்னு சொல்லக்கூடிய தீர்த்த கரைகளில் முன்னோர்களுடைய திதி வருகிற, அதாவது வீட்டில் திதி செய்யணும், என்னால் வீட்டில் திதி செய்கிறத விட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்
தீர்த்த கரைகளில் போய் திதி செய்யலாம். முக்கியமான சில இடங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, பூரி இப்படிங்கிற இடங்கள். அதுக்கு அடுத்ததாக சில இடங்கள் முக்கியமான, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள் இது அப்படின்னு பார்க்கும்போது ராமேஸ்வரம். அடுத்ததாக முக்கியமாக சில 5 இடங்கள் இருக்குது. ஸ்வேதாரண்யம், கௌரி, மாயூரம் அப்படின்னா மாயவரம், ஸ்வேதாரண்யம்னா திருவெண்காடு. திருவெண்காட்டில் ருத்ரபாதம் இருக்கும். சாயாவனம்ங்கிறது பூம்புகாருக்கு முன்னாடியே சாயாவனம்ங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மாயவரம். மர்ஜுனம்னா திருவிடை மருதூர். பஞ்சநதீஸ்வரர் கோவில், அதாவது திருவெண்காடு, சாயாவனம், மயூரநாதர், மாயவரம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இது எல்லாமே காவேரியோடு சம்மந்தப்பட்ட தலங்கள். நல்லா பார்த்தோம்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய தலம்னு பார்க்கும்போது திருவிடை மருதூர். அதுக்கு அடுத்ததாக சொல்கிறது பஞ்சநதீஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஐயாரப்ப சுவாமி இருக்கக்கூடிய திருவையாறு அந்த இடங்கள். இப்போது இந்த மாதிரியான தலங்களில் போய் செய்கிறதுக்கு முன்னோர்களுடைய பாவங்கள் நீங்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே காவேரி படுகையிலேயே வரும், சொன்ன எல்லா தலங்களும். ராமேஸ்வரம் தீர்த்தக்கரை வேற. ராமநாத சுவாமி தனுஷ்கோடியில் போய் செய்யணும். ராமேஸ்வரத்தில் செய்கிறத விட தனுஷ்கோடியில் செய்கிறது விசேஷம். தனுஷ்கோடியில் இப்போலாம் ஆட்கள் யாரும் கிடையாது, செஞ்சு வைக்கிறதுக்கான முறைகளும் அங்கே இல்லை. ஏன் அப்படின்னா ராமர் பூஜை பண்ண இடம் தனுஷ்கோடி. அந்த இடத்துல போய் இந்த விசேஷங்களை செய்கிறதுங்கிறது பித்ருகாரியம் செய்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நீராடிட்டு சுவாமியை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வருகிற போது சகல செல்வங்களும் முன்னோர்களுடைய சாபங்களும் நிவர்த்தி ஆகும். பிரம்மஹத்தி சம்பந்தமான விஷயங்கள், தோஷங்கள்லாம் இதில் நிவர்த்தி ஆகுது. பித்ரு பூஜை சரியாக செய்தாலே நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் குறையும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். வீட்டில் சனிக்கிழமை முன்னோர்கள் படத்துக்கு கீழே ஒரு விளக்கு ஏற்றுறது பித்ரு பூஜைக்கு நிகரானது. அது எங்கே ஏற்றணும் அப்படின்னா தெற்க ஏற்றணும், வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா இறந்தவங்க உடல் தலை தெற்க இருக்கும், கால் வடக்க இருக்கும். அப்போது தலைமாட்டில் விளக்கேற்றுவாங்க. அப்போ எங்கே ஏற்றணும்னா தெற்க விளக்கேற்றணும், வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். இறந்தவங்களுடைய படங்கள் தெற்க வச்சிருக்கணும், வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். இதுதான் பித்ரு பூஜையினுடைய விசேஷம். அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்கறதுனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இறந்தவங்க திரும்பி பிறக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நான் இறந்த நான் இன்னைக்கு இந்த உடலை எடுத்து இன்னைக்கு இங்கே பிறந்திருக்கேன். இந்த உடலை எடுத்திருக்கக்கூடிய நான் என்னைக்கோ ஒரு நாள் இறப்பேன், இன்னொரு பிறப்பேன். அப்போது இந்த ஆத்மாவுக்கு ஒரு உடலை சம்மந்தப்படுத்துறது. அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் ஆத்மாவும் உயிரும் சேரும், உயிரும் உடலும் ஒன்றா சேரும். அந்த மாதிரி நாள் தான் அமாவாசை. அப்போது அமாவாசையை எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, உடம்போட உயிர் சேர்ற நாள் அது. அந்த நாளில் சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா அதை தேடி அங்கே வரும். இதுக்கு எந்த உடம்பு கிடைக்குதோ அந்த கிடைக்கிற உடம்போட இது ஐக்கியமாகிக்கும், அது கருவாக உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த அமாவாசை. குழந்தை இல்லாதவர்கள் இந்த பிண்டத்தில் போடக்கூடிய மூதோதையர்கள் பிண்டம், அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியமே இல்லைன்னா தெய்வாதீனத்தினுடைய அருளால் சரியான முறையில் திதி செய்யப்பட்டிருக்கிற போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பித்ரு பூஜை வேலை செய்யும். இந்த பித்ரு பூஜையை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பிண்டத்தில் மூதாதையர்களுக்கு போடக்கூடிய அந்த பிண்டத்தில் யாருக்கு, அதாவது அப்பா தாத்தா பெரிய தாத்தான்னு பிண்டம் போடுறோம்னா அந்த தாத்தாவினுடைய அப்பா இருக்கார்ல, பெரிய தாத்தான்னு சொல்கிறோம்ல, அவருடைய பிண்டத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, குழந்தையே இல்லாதவர்களுக்கு வம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த பிண்டம் செய்யும். அதனால தான் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே பழமொழி தான். பழமொழியையும் ஜோதிடத்தையும் வச்சு ஒரு புக்கை எழுதணும்னா சூப்பராக எழுதலாம். அவ்வளோ விஷயம் இருக்குதுக்குள்ள, பழமொழிகளுக்குள்ள. நம்ம பழமொழின்னு நினைக்கிறோம், அதை ஜோதிடத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தையே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பித்ரு பூஜையை செய்கிறது அப்படிங்கிறது பிண்டம் அமாவாசை தினங்கள்லையும் பௌர்ணமி தினங்களில் முன்னோர்களுக்கு இந்த சுமங்கலியாக இறந்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தில் ஏன் செய்யலாம் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்று பார்த்துக்கும். இங்கே சேர்ந்து இருக்குன்னா அங்கே பார்க்கும். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் ஏதோ ஒரு இடங்களில் உருவாக்கத்தை கொடுக்கும். இது அங்கே இதை உயிரும் உடம்பும் ஒன்று பார்த்துக்குது அப்படின்னா ரெண்டும் சேர்றதுக்கான விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த நேரங்களில் பெண்களுக்கான விஷயங்களையும் செய்யலாம். திதியும் தர்ப்பணமும் தவறாமல் செய்கிறது குடும்பத்துக்கு நல்லதை தரும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து கன்னிகா பூஜைனா என்ன, குரு பூஜைனா என்ன, பித்ரு பூஜைனா என்ன, பித்ரு பூஜையை யார் பண்ணணும், எதற்காக பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து இந்த பூஜையை தவிர்த்து வேறு ஏதாவது பூஜைகளில் சந்தேகம் இருந்தால் கூட கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். ரொம்ப நன்றி. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 904047045456 என்கிற எண்ணை
இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.